ஸ்ரீமத் பாகவதம் 118ஆம் பகுதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது 1000 கோபியர்களும் மையல் கொண்டார்கள். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் அவனை எண்ணியே அவனோடு தங்களை இணைத்தே ஆனந்தமும் அவஸ்தையுமாக காலம் கழித்தார்கள். அது ஒரு மார்கழி மாத பனிக்காலம். பிருந்தாவனத்தின் கோபியர்கள் காத்யாயினி விரதம் என்கிற நோன்பை நோற்றார்கள். அத்தனை பேருக்கும் ஒரே பிரார்த்தனைதான். காத்யாயினி தேவி, மகாமாயே, மகாயோகினி, உலக நாயகி, உன்னை வணங்குகிறேன். நந்தகோபனின் மகனான கிருஷ்ணனே, எனக்கு கணவனாக வாய்க்க அருள் செய்வாய். தூய்மையான மனதுடன் விரதத்தை கடைபிடித்தார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அடைவதற்காக அவர் விரதம் இருந்ததில் தவறில்லை. ஆனால் அதை செய்ததில் தான் ஒரு தவறு செய்துவிட்டார்கள். நோன்பு முடியும் கடைசி நாள் அவர்கள் அனைவரும் யமுனைக்கு வந்தார்கள். தங்களின் ஆடைகளை அவிழ்த்து கரையிலே வைத்துவிட்டு வெற்றுடம்புடன் நதியில் இறங்கி நீராடினார்கள். அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ண பகவான் அங்கே வந்தார். கோபியர்களின் ஜல கிரீடையை கண்டார். அவர்கள் ஆடையின்றி நீராடுகிறார்கள் என்பது தெரியவர எல்லா கோபியர்களின் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு கதம்ப மரத்தில் ஏறி அதன் கிளை மீது அமர்ந்து கொண்டார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதை செய்தது குறும்புத்தனத்துக்காக மட்டுமல்ல, அதில் வேறு காரணமும் இருந்தது. மரத்தின் மீது இருந்த கிருஷ்ண பரமாத்மா, என்ன, இன்னுமா உங்கள் நீராடல் முடியவில்லை என்று குரல் கொடுத்தார். கோபியர்கள் நிமிர்ந்து பார்த்தார்கள். கிளையில் கண்ணன் ஆடை குவியல்களுடன் அமர்ந்திருப்பதை கண்டார்கள். கரையை கண்டார்கள். அவர்கள் அவிழ்த்து வைத்த ஆடைகளை காணவில்லை. திடுக்கிட்டு போனார்கள். அந்த ஆடைகளைத்தான் கண்ணன் அவன் கைகளில் வைத்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள். கோபத்துடன் சீறினார்கள், வெகுண்டார்கள். கிருஷ்ணா, இதென்ன விளையாட்டு? எங்களின் ஆடைகளை கொடுத்துவிடு என்றாள் ஒருத்தி. கண்ணா, குறும்புத்தனத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வேண்டாம் இந்த பொல்லாத்தனம். எங்களை கோபப்படுத்தாமல் கொடுத்துவிடு ஆடைகளை என்றாள் மற்றொருத்தி. நான் தரமாட்டேன் என்றா சொல்கிறேன்? எல்லோரும் கரையேறி வந்து என்னிடம் ஆடைகளை பெற்று கொள்ளுங்கள் என்றான் கண்ணன். கேலி செய்கிறாயா? ஆடை இல்லாமல் வெறும் மேனியாக இருக்கின்றோம். ஆண் பிள்ளையான உன்னிடம் எப்படி வந்து ஆடைகளை பெற முடியும்? தயவு செய்து எங்களின் உடைகளை கொடுத்துவிடு என்றார்கள் கோபியர்கள். என் அன்பிற்குரிய கோபியர்களே, ஆடை இல்லாமல் நீராடக்கூடாது என்பது சாஸ்திரம். அதுவும் காத்யாயினி விரதம் மேற்கொண்ட நீங்கள். 118ஆம் பகுதி நிறைவடைந்தது.